ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது பாருங்கள், ஏரியில் பிடிச்ச நண்டு. எங்கள் ஊர் வாய்க்காலில் இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால அங்கே பிடிச்ச உயிர் நண்டுங்க. இந்த நண்டு சீசனில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எவ்வளோ விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கி செஞ்சுருங்க. இந்த நண்டை வாங்கி நீங்கள் வறுத்து கொடுத்தாலும் இல்லை ரசம் வச்சு கொடுத்தாலுமே அவ்வளோ நல்லதுங்க. இல்லை அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. முக்கியமாக டவுனில் இருக்கிற நிறைய பேருக்கு இதோட மருத்துவ குணம் புரியறதில்ல. இந்த நண்டு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா பணம் கூட போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை யோசிக்காமல் வாங்கி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நெஞ்சு சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடுங்க. இதைத்தான் நான் வறுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கிலோவுக்கு நண்டு எனக்கு கிடச்சிச்சிங்க. நான் அதை எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ண வேணாம், ஓரளவுக்கு உடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இது வந்து தாளிக்கிறதுக்கு இது நல்லா போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்து பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இந்த நண்டு வறுக்கிறதுக்கு தேவையான கல் உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். அதையும் உப்பையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த நண்டுலேயே ஒரு 1/4 கிலோ போல் நண்டு எடுத்து நல்லா உரலில் போட்டு இடித்து ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நெஞ்சு சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போதைக்கு விட வேணாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, அதை இதோடு சேர்த்துக்கலாம். எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நண்டுலேயே தண்ணி உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நண்டு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆவிலே வந்துடுங்க. தண்ணி நம்ம ரொம்ப நண்டுக்கு சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நண்டை பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு, உயிர் நண்டு இல்லையா, ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ஊற்றி ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வேக வச்சிடலாம். நம்ம தாத்தா பாட்டிங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், நண்டு வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதை வந்து வறுக்க வேணாம், அப்படியே போட்டு ஜார்டெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக 1-2 இருந்தால் போதும். ஸோ அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வருது பாருங்கள். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த காரத்தை மிளகு ஜீரகத்தில் கம்மி பண்ணாமல் மிளகாத்தூள் பொடி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படிங்கிற இடத்துல 1 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு மிளகு வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா மிளகு தான் அந்த சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் மிளகு கம்மி பண்ணாமல் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு புடி அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சுருங்க. இன்னும் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் சும்மா காம்பினேஷனாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க இது. இதை எல்லாத்தையும் விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் இதில் அவ்வளவு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதை மென்று அப்படியே சாப்பிடலாம். நல்லா காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.